தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் தஞ்சையை சேர்ந்த ஏழை மாணவிக்கு பள்ளி முதல் கல்லூரி கட்டணம் வரை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் கல்லூரி செல்வதற்கு உதவியாக இருசக்கர வாகனமும் வழங்கப்பட்டது. இதுகுறித்து மாணவி ஆர்த்தியுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையை சேர்ந்த ஆர்த்தி என்ற மாணவி கல்லூரி சென்றுவதற்கு இருசக்கர வாகனம் விலையில்லாமல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு நம்மிடையே அந்த கல்லூரி மாணவி ஆர்த்தி என்பவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் தொடர்ந்து நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக வச்ச கோரிக்கையை நடத்தி ஜோதி அறக்கட்டளை சார்பில் உங்களுக்கு கல்வி கட்டணம் செஞ்சிருக்காங்க. இப்போ இருசக்கர வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஆர்த்தி. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு நான் முடிக்கிற வரைக்கும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலயமா ஜோதி அறக்கட்டளை தான் எனக்கு கல்வி கட்டணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கல்வி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போதும் இப்போ தொடர்ந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கல்லூரிக்கு போகும்போது பஸ் வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்திற்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த தஞ்சையை சேர்ந்த ஆர்த்தி என்ற அந்த மாணவி தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பை நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக ஜோதி அறக்கட்டளை சார்பில் கிடைத்த உதவித்தொகை மூலமாக தான் படித்து வந்தார். தற்போது அவர் கல்லூரி படிப்பானது 1ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் கல்லூரிக்கு சென்று வருவதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். தனக்கு கல்லூரி சென்று வருவதற்கு தேவையான வாகனம் ஏற்பாடு செய்து தர கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் நாம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இந்த மாணவிக்கு தற்போது இருசக்கர வாகனம் என்பது விலையில்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தஞ்சை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஏழை மாணவிகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குழந்தைகள் அவர்களின் கல்வியை பலப்படுத்துவதற்கும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பதற்கும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் எந்த பகுதியில் இருந்து யார் உதவி கேட்டாலும் நமது நியூஸ்7 தமிழ் மூலமாக ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவும் வழங்கப்படும் என்று ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காட்சியுடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ்.